அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி உங்களை வாழ்த்துகிறேன். 2026 ஆண்டவர் முதல் பரிசுத்த ஆராதனையில் நம்ம எல்லாம் பங்கெடுக்க தேவன் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளுக்குரிய புது வருட முதல் செய்தி லேவியராகமம் 26:1-5 வரைக்கும் படிமா. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமேன். அல்லேலூயா சொல்லிருங்க பார்ப்போம். ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் அப்பத்தை புசித்து திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். சந்தோஷமாக இருக்குதுங்களா இந்த வார்த்தை? கர்த்தர் சொல்கிறார், உன்னை பார்த்து சொல்கிறாரு. என் மகனே மகளே, உன்னை என்னையும் பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் தேசத்தில் நீங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிடுவீங்க, உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீங்க. திராட்சை பழம் பறித்து அந்த பழத்தை ரசத்தை நீங்கள் குடிக்கும் காலத்தில் இருந்து போரடிக்கும் காலம் வரைக்கும் இந்த திராட்சை பழ ரசம் குறையாது. அப்புறம் போரடித்து களஞ்சியத்தில் நீங்கள் தானியங்களை சேர்ப்பீங்கள்ல, அப்போ ஸ்தோத்திரம், தானியம் வந்துருச்சா அடுத்தது என்ன செய்யும்? விதைப்பு காலம் தொடங்கும். நீ விதைச்சி தான் நீ சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே நீ போரடித்து களஞ்சியத்தில் என்ன செஞ்சிட்ட? சேர்த்து வச்சிட்ட. அதனால் விதைப்பு வந்து தான் நீ சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு நீ என்ன செய்வ? விதைப்பு காலம் இருக்கும் வரையிலும் உனக்கு திராட்சை பழம் குடிக்கும் காலம் இருக்கும். களஞ்சியத்தில் சேர்த்து வச்ச தானியமும் குறையில்லாது இருக்கும். அதனால் உனக்கு திராட்சை ரசமும் அப்பமும் குறையில்லாது இருக்கிறபடியினால் நீ இந்த தேசத்தில் திருப்தியாய் சாப்பிடுவாய். இந்த தேசத்தில் நீ எப்படி குடியிருப்ப? சுகமாய் குடியிருப்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இது கர்த்தர் சொன்னாருங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை செய்வார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் விக்கிரகங்களையும் சொரூபங்களை உண்டாக்காமல் உங்களுக்கு சிலைகளை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கற்களை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் அவைகளை வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நானே தேவன், என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எனக்கு ஒப்பாக, உண்மையான மெய்யான தேவனாகிய எனக்கு ஒப்பாக யாதொரு கல்லையோ யாதொரு சித்திரத்தையோ யாதொரு சொரூபத்தையோ நீ உனக்கு உண்டாக்கி கொள்ள வேண்டாம். அது சாபம். அதற்கு ஈடாக 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் நான் உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னை தண்டிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பாவத்தை மட்டும் செய்யாதீங்க. விக்கிரகத்துக்கு தலை கொடுக்காதீங்க. விக்கிரகத்துக்கு முதலிடம் கொடுத்துறாதீங்க. எப்பொழுதும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு மட்டுமே முதலிடம் கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய தேவன். அவர் வானத்திலும் பூமியிலும் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இதை சகித்து கொள்ளவே மாட்டார். நீங்கள் வேறு தேவர்களை சேவிப்பதை அவர் சகித்து கொள்ளவே மாட்டார். அதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. 2வது, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. நான் கர்த்தர். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமாம். அப்போ ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் ஆசரிப்பீர்களாக என்பது தேவன் கொடுத்த கட்டளை. அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க அன்பான தேவ பிள்ளைகளே. இன்றைக்கி ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கிறதுல ரொம்ப சோம்பலாக இருக்கிறீங்க. அது பயங்கரமான நிர்விசாரம் இருக்குது. ஒரு பயபக்தியே இல்லை. ஒரு சினிமாவுக்கு போகிறவங்க கூட நேரத்தில் ஓடணும், முதல்ல இருந்து படம் பார்க்கணும்னு நினைக்கிறான் இல்லைங்களா? ஒரு பஸ்ஸுக்கு போகிறவங்க கூட இந்த பஸ்ஸு ஓடி போயிருமே, ஊருக்கு போய் நம்ம சொந்தக்காரரை பார்க்க முடியாதுன்னு ஓடி வரான். அப்போ தேவனை பார்க்க வர்றதுக்கு உங்களுக்கு என்ன அதுக்கு அவ்வளவு
ஆராதனை ஆரம்ப ஜெபத்திலிருந்தே நான் கர்த்தரோடு இருப்பேன். நீ ஓய்வு நாளை பயபக்தியாய் ஆசரிப்பாயாக, நான் கர்த்தர். பயபக்தியாய் ஆசரிப்பாயாக, நான் கர்த்தர். அதை நினச்சி பாருங்க, அந்த வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. நீங்கள் என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக, நான் கர்த்தர். இந்த ஒரு விஷயம் போதுங்க தேவ பிள்ளைகளை, இந்த ஒரு விஷயம் போகுது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீங்கள் ஓய்வு நாளை கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற 6 நாள் உங்களுக்கு வேலை செய்து எல்லா காரியங்களையும் நீங்கள் நடப்பீங்க. ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாள் இருப்பதை பார்க்கலாம். உங்களுடைய வாசற்படியில் இருக்கிற ஒரு நாள் எனக்கு நல்லது. அந்த ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்தி அதை பரிசுத்தமாக ஆசரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார். அது ஒன்று தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இங்கே ரெஜிஸ்டர் வச்சுருக்கிறார், யார் யாரெல்லாம் உள்ளே வராங்கன்னு. ஆரம்ப ஜெபத்துக்கு முன்னாடியே வர்றவங்க தான் சைன் பண்ணப்படுறாங்க, மீதி எல்லாம் ஆப்சண்ட்டு தான். நீங்கள் எத்தனை பேர் ஆப்சண்ட்டு பாருங்கள். ஆனாலும் என்ன செய்யுங்க, கேட்டுக்கிட்டு போங்க, அவ்வளவுதான். ஆனால் சோத்திரம், நீங்கள் ப்ரெசண்டாக வேண்டும். தேவனுக்கு நான் தேவனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? தூக்கத்தை எல்லாம் விட்டு எந்திரிக்கணும். எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற சாமக்காரனை போல உமக்காக நான் காத்திருக்கிறேன். ஆத்துமா விழித்திருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக எப்படி ஆசரிக்க ஓடி வாங்க தேவ பிள்ளைகளை, ஓடி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், சிலருக்கெல்லாம் அப்படியே போனால் போகுது, இந்த வாரம் கிடக்குது விடு, அடுத்த வாரம் போய்க்கலாம். அதெல்லாம் அசட்டை பண்ணுகிற, என் நாட்டில் அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு வரும் சாபமும் பாபமும்னு பயங்கரமாக பிரமாணம் இருக்குது. அதெல்லாம் படித்தோன்னா செத்தே போயிடுவீங்க. நம்மலாம் நிற்கவே தகுதி இல்லை. ஆனால் ஒரே விஷயம் தயவு செய்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசரித்தாலே கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்றைக்கி ஒரு கூட்ட ஜனம் இஸ்ரவேல் பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஓய்வு நாளை கனம் பண்ணுவான், சாபாத் பரிசுத்தமாக ஆசரிப்பான். அப்போ நமக்கும் ஒரு ஓய்வு நாள் நியமிக்கப்பட்டால் பரிசுத்தமாக ஆசரிக்க நினைங்க. குடும்பமாக கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாக இருங்க. கர்த்தர் அந்த நாளை நீங்கள் வந்து ஒன்று என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள். வந்து உட்காந்து அந்த முடிஞ்சோடனே ஆமீன் போட்டோன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக போகிறீங்க. இதை ஒன்று செஞ்சால் போய் போதும், உங்கள் வாழ்க்கையில் நான் எல்லா ஆசீர்வாதம் தருவேன். அடுத்து சொல்கிற பாருங்க, நீங்கள் இந்த என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால், அவையின்படி செய்தால், நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனை கொடுக்கும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பின் காலமும் இருக்கும். அப்புறம் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழ காலமும் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. என்ன சொல்கிறாரு? ஒரே ஒரு கட்டளை, என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, என்னை வணங்கு. ரெண்டாவது, என் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரி. இந்த கட்டளையை நீ ஏற்றுக்கோ. இதான் புதிய ஏற்பாட்டிலும் கட்டளை. நானே தேவன், உம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்பேன். உண்மையில் அன்பு கூர்ந்து உண்மை ஆராதிப்பேன். அன்பு கூறுவது எது? ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறான். கட்டளைகளை அன்பு கூறுகிறவன் என் கட்டளையை கை கொள்ளுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார் யோவான் அப்போஸ்தலர். என்னில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் என் கட்டளைகளை கை கொள்ளுவான். அவ்வளோதான் விஷயம். அதுக்குள்ளே அது 6ஆம் வசனத்துலேருந்து அப்படியே கீழே 13 வரைக்கும் ஒரு ரீடிங் மட்டும் பண்ணிடு. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்டமிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் உங்களை ரட்சித்த உங்கள் தேவனுக்கு பயந்து நீங்கள், ஆமாம், உங்கள் கர்த்தரை உங்களை வழி நடத்துகிற உங்களுக்கு ஜீவனாக இருக்கிற தேவனுக்கு மாத்திரம் நீங்கள் மதிப்பு கொடுங்க தேவ பிள்ளைகளை.
அவரை கனம் பண்ணுங்க. இப்போ சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சோத்துக்கு மட்டும் இல்லை, உங்களை ஆகாரத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் துணிமணிக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களையெல்லாம் விலக்கி நீங்கள் பாதுகாக்கப்பட்டு எவர்களெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்க அவங்க ஜனத்தின் மத்தியிலெல்லாம் உங்களை கிரீடமாக உங்களை உயர்த்தி வைக்க போகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆசீர்வாதங்களை நிறையா தர்றாரு உங்களுக்கு. கீழ்ப்படியுங்களே. போன வருஷம் வரைக்கும் போய் தொலையுது, இந்த வருஷத்துலையாவது நான் முதல் தரமாக கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து வந்து அவரிடத்தில் திருப்தி, அவர் மனசுக்கு திருப்தியாக வாழ்ந்து நானும் திருப்தியாக இருக்க போகிறேன். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்களேன், ஒரு பார்ப்போம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க. உங்கள் நல்ல வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிஞ்சு நான் நடந்து உங்கள் மனசை திருப்திப்படுத்தி நான் திருப்தியாய் வாழ்வேன். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். கீழ்ப்படிங்க. 1000 பிரசங்க நமக்கு வேண்டாம், ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாவே போதும். நம்ம எங்கேயோ நம்ம கர்த்தர் பயங்கரமான உயரத்தில் நம்ம உயர்த்திடுவார். சரி, அடுத்தது படிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தியமாக சொல்கிறேன், கர்த்தர் தான் இதை சொல்கிறாரு. நீங்கள் இந்த 2026 இந்த 26 நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 26, இந்த வருஷம் 2026 இல்லைங்களா? 26ஆம் வருஷத்தில் 26ஆம் அதிகாரத்தை மறந்துடாதீங்க. முதல்ல 26ஆம் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. 26 1 13 வரைக்கும் படிக்க சொன்னேன். அப்படியே நடக்கும் இந்த 26. அல்லேலூயா. ஆமாம். அதே மாதிரி இப்போ 2:26 கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் சம்பூர்ணமாக நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீங்க. வேணுமா வேண்டாமா? ஏங்க, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். ஏசாயா 58:11 என்ன சொல்லுது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இருப்ப தேவ பிள்ளைய, இந்த சர்ச் மேலே கர்த்தர் இரக்கம் வச்சுட்டார். இந்த வருஷத்தில் அப்படி தான் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க. ஆமாம். இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதுக்குள்ளே ஒரே நாள் எல்லாமே மாற்றிடுவார் ஆண்டவர். யோபு 40:4 யோபு 40:4 இப்படி தான் யோபு சும்மா எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தான் கர்த்தர்கிட்ட. ஒரு கட்டத்தில் கர்த்தர் முன்னாடி அவன் சொன்னான், ஆண்டவரே கீழ்ப்படுகிறேன், இனிமேல் எதிர்த்து பேச மாட்டேன், இனிமேல் என் வாயை மூடிக்கிறேன்னு சொல்லிட்டான். படிங்க அதையே. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். அவ்வளோதான். சோத்திரம். கர்த்தர் தான் சொன்னதை செய்வார். நான் நீசன், நான் ஒரு மறு உத்தரவு சொல்ல மாட்டேன். ஆண்டவரே அது வந்துங்க உடம்புற வந்துச்சுங்களா, அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போச்சுங்களா, இப்போ கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்களா, இந்த சாக்கு போக்கு இப்படி மறு உத்தரவெல்லாம் இனிமேல் சொல்ல மாட்டேன். நான் நீசன், நான் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் என்ன செய்ய போகிறேன்? கீழ்ப்படிவேன். ஆமாம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். கடைசியில் யோபு வாக்குவாதத்துக்கே வரல, அப்படியே வாயை மூடிட்டு அவர் சித்தம் எதுவாது எனக்குள் நடக்கட்டும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான் ஆண்டவர்கிட்ட. அது மாதிரி இந்த ஆண்டுகளை எதையுமே எதிர்த்து பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் பேசும்போதெல்லாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஒரு காரணத்தை சொல்கிறீங்க. பிரதர் ஏன் இன்னைக்கு வரல? தயார் பண்ணி வச்சுருக்கிறீங்க. உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். என் நாளை ஆசரிக்க நினைப்பார், நினச்சி வெளியே எந்திரிச்சுப்பார், நோய் ஓடி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ பேர் இங்கே சாட்சி கொடுத்துருக்குறாங்க. காலையில் எந்திரிக்க முடியல, அப்படியே சர்ச்சுக்கே வர முடியல, ஆனால்
இன்னைக்கு போயே ஆகணும்னு ஒரு மனசு வச்சு எந்திரிச்ச பாருங்க, திமிரிக்கிட்டு எந்திரிச்ச எல்லாம் ஓடி போச்சு. மூதேவி போட்டு அமுக்குது நிறைய பேரை. அப்படியே அப்படின்னு அப்படியே படுத்துக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நன்மையினால் இந்த வருஷத்தில் 2026 கர்த்தர் இன்னொரு திருப்தி சொல்கிறாரு. உன் வாயை நான் நன்மையால் திருப்தி ஆக்குவேன், நல்லதான் பேசுவேன், இனிமேல் தீமையை பேச மாட்டேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று, கர்த்தர் நன்மையானதை எனக்கு தந்தார் என்று நன்மையை பேச போகிறீங்க. உன் வாயை திருப்தி ஆக்குவார். செத்து போயிடுவேன் செத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, கர்த்தர் சொல்கிறாரு உன்னை திரும்பவும் வாழ வயது போல் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், வாழ வயது போல் நீங்கள் மாறிடுவீங்க. வாயில் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இருந்ததுன்னா கழுகு மாதிரி வாழ வயது உள்ள வயசு உங்களுக்கு வந்துடும். கடவுளுடைய வார்த்தை இல்லாதவங்க தான் என்ன செய்கிறாங்க, நோயை பற்றி, பேயை பற்றி, கஷ்டத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால நீ எதை பேசுறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நிற்கும்னு சொல்கிறார் இல்லையா? அதனால் உன் நாவை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோ. நன்மையை பேசு, வாக்குத்தத்தங்களை பேசு, இடைவிடாமல் இந்த வார்த்தைகள் உன் நாவை விட்டு விலகாதிருக்கட்டும். நீ இழப்புறம் விலகாமல் நான் சொன்ன இந்த வார்த்தைகளையே நீ கடைப்பிடித்து, அதையே பார்த்து, அதையே வாயில் உச்சரித்து நீ நடந்தாயானால் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானை நடந்து கொள்வாய். நீ எந்த காரியம் செய்கிற அந்த காரியத்திலெல்லாம் வெற்றி அடைவாய். உனக்கு நன்மையின் மேல் நன்மை வந்து சேரும். அல்லேலூயா சொல்லியிருக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 31:14. அது ஊழியக்காரருக்கும் சபையாருக்கும் சேர்த்து சொல்றாரு ஒரு வார்த்தை, அதில் கவனிச்சிருங்க. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லிருங்க. ஆசாரியருடைய ஆத்துமாவை, ஊழியக்காரராய எங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்வாராமா, கொழுமையானவைகளாலே பூரிப்பாக்குவார். அப்புறம் என் ஜனங்கள் ஆகிய நீங்கள், ஆசாரியர்களும் என் ஜனங்கள் ஆகிய நீங்கள் எல்லாரும் நான் கொடுக்கும் நன்மையினாலே நீங்கள் திருப்தியாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இப்போ சொல்றது என்ன, ஊழியக்காரனே பாலு, போன வருஷம் வரைக்கும் நீ கண்ணீரோட கவலையோட நீ இருந்திருக்கலாம், ஆனால் இந்த வருஷம் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் தேவைகளெல்லாம் நான் பூர்ணமாக சந்தித்து உன்னை கொழுமையாக வைப்பேன்னு கர்த்தர் எனக்கு சொல்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி என் ஜனத்துக்கு, என் ஜனமாகிய எருசலேமே, என் ஜனங்களே, நான் கொடுக்கும் நன்மையால் நீங்கள் எல்லாரும் திருப்தியாக போகிறீர்கள். நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிப்பீர்களா? நாம் எல்லாரும் விசுவாசிப்போமா? ஆமேன். அல்லேலூயா சொல்லியிருக்க பார்ப்போம். ஆமேன். அதனால் சோத்திரம். ஏசாயா 54:6 சொல்லியிருக்கிறபடி இனி எருசலேம் ஸ்திரீயானவள் கைவிடப்பட்டவள் என்று சொல்லுவது இல்லை. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமாம், கைவிடப்பட்டு போன வருஷம் வரைக்கும் கைவிடப்பட்டு மனநொந்து போன ஸ்திரியை போல நீ இருந்த, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இனி நீ அப்படி இருப்பது இல்லை. ஆமாம், உன் தேவன் உன்னிடத்துல வந்துட்டாரு. ஏசாயா 62:4 அது கூட நீங்கள் படிக்கலாம். கர்த்தர் உன் மேலே அற்பகாலம் மூண்ட கோபத்தில் ஒரு இமைப்பொழுது உன் மேலே நான் என் முகத்தை நான் மறைச்சேன். இமைப்பொழுது மறைச்சாவே போதுங்க, நம்ம அவ்வளோதான். ஐயோ அதமானேன்னு போக வேண்டியதுதான். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்களை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா, கைவிடவே மாட்டேன். படிச்சிருங்க ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமேன். அல்லேலூயா சொல்லிருங்க பார்ப்போம். ஆமாம், அன்பான தேவ பிள்ளை எருசலேமே, நீ கைவிடப்பட்டவள் என்று இனி சொல்லப்பட மாட்டாய். ஆமாம், உன் தேசம் பாழான தேசம் என்று இனி சொல்லப்பட மாட்டாது. இந்த வருஷத்தில்
ஆமன். கர்த்தர் நீ எப்சிபா என்று பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். எப்சிபா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எப்சிபா என்றால் நீ என் மனம் மகிழ்ச்சி என்று அர்த்தம். பியூலா என்று சொன்னால் மணமகள் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், சோத்திரம். ஒரு கல்யாண வீடு மாதிரி என் வீட்டை மாற்ற போகிறேன். அல்லேலூயா. ஒரு கல்யாணத்தில் உண்டாகிற ஒரு சந்தோஷத்தை இந்த வருஷத்தில் நீங்கள் என் பிள்ளைங்களாகிய நீங்கள் இந்த வீட்டில் ஜெப வீட்டில் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஜெப வீட்டை நேசியுங்கள் தேவ பிள்ளைகளே. என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். ஆமாம், கர்த்தர் தம்முடைய ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆகவே இங்கே மகிழ்ச்சி. ஆமாம், நீங்கள் பியூலா, நீங்கள் என் மனமகிழ்ச்சி, நீங்கள் எப்சிபா, நீங்கள் என் மணமகள் போன்றவர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்வேன். இதாங்க வாக்குத்தத்தம். இதை செய்வாருங்க. இதை கேட்கும் போதே உள்ளம் களி கூறுதே. நம்ம கீழ்ப்படியலாமா இந்த வருஷத்தில்? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கீழ்ப்படிவோம். நேற்று ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஏன்யா போன வருஷம் பூரா பயங்கர கஷ்டப்பட்டேன், என் விரலை வெட்டி எடுத்துட்டாங்க, என் மனைவி இடுப்புடைஞ்சி ஆஸ்பத்திரியில் பெட்டில் கடந்து அவள் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே ஒரு வருஷமே ஆகிப்போச்சு, என் பிள்ளைங்கள் சீர்கட்டு போயிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லி எனக்கு அவர் சொன்னார். நான் சொன்னேன், அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் அந்த நேரத்தில் எனக்கு கொடுத்தாரு. சங்கீதம் 27 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். இது அந்த தம்பினால் செய்யவே முடியல. அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான், அவனால் வரவே முடியல. அவன் சர்ச்சுக்கு டிமிக்கி ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அது புது வருஷத்து அன்னைக்கு இங்கே ஒரு சாட்சி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த வருஷம் பூரா அவன் சந்தோஷத்தையும் இல்லை, துன்பத்தையும் அதிகமாகி கண்டான். அப்போ நான் சொன்னேன், தம்பி இவ்வளவு கஷ்டத்தை நீ அறிக்கை பண்ணுகிற உண்மைதான், ஆனால் இந்த வருஷத்தில் நீ இதை செய்து பார். என்ன செய்யும்? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேள், ஆண்டவரே நம்முடைய ஆலயத்துக்கு வரணும். அந்த வசனத்தை படிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆமாம், நான் கேட்குறேன், அதையே நான் தேடுவேன். ஒன்றை கேட்குறேன், அதையே நான் தேடுவேன். என்னது? உங்களுடைய ஆலயத்தை நாடுவேன், உங்களுடைய ஆலயத்துக்கு வருவேன். உங்களுடைய ஆலயத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? உங்களுடைய பரிசுத்த ஆராதனை நானே கடைப்பிடிக்க போகிறேன். கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய மகிமையை பெறும்படி, கர்த்தருடைய கிருபையை ஆராய்ச்சி பண்ணும்படி, என்னுடைய வசனத்தை தியானித்து என்னுடைய ஆத்மாவை கொழுமையாக்க போகிறேன். உங்களுடைய மகிமையில் நான் நிறைஞ்சு வாழ போகிறேன். இந்த 2 விஷயத்தை தான் நான் கர்த்தர் சமூகத்தில் ஆலயத்துக்கு நான் இதை தேட போகிறேன். இதை அவன் தீர்மானித்தான் பாருங்க. தாவீது அவர் சொல்கிறாரு, தீங்கு நாளிலே தன் கூடாரத்தின் மறைவில் என்னை ஒளித்து வைத்து என்னை பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே சோத்திரம், இந்த வருஷம் பூரா கர்த்தர் நல்லா கொழுமையாக, செழுமையாக, திருப்தியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கம்பீரமாக, களிகூறுதலாக, எத்தனை வார்த்தைங்க. ஆடா சோத்திரம், இத்தனை எதில் அடங்கியிருக்குது? நீ கர்த்தரை அண்டி கொள்ளு இருப்பதுக்குள்ள தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நீ அண்டி கொள்ளாமல் இத்தனையும் சொல்லிட்டாரு, இனிமேல் அவுத்துட்ட கழுது மாதிரி ஊரை சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு ஆடிக்கு ஒரு வருஷம், அமாவாசைக்கு ஒரு தடவை கடவுளுடைய ஆலயத்தை நினச்சா போகலாம், நினச்சா வரலாம், அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் ஒன்று கூட உன் மேலே வராது, ஒன்று கூட வராது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எனக்கு பயப்படும் பயம்தான் உன்னை ரட்சிக்கும். கர்த்தர் சொல்வார், நீ எனக்கு பயப்படும் பயம்தான் உன்னை ரட்சிக்கும். நீ எனக்கு பயந்து இருக்கிற பிள்ளை என்று நீ நிரூபித்து காட்டிட்டீன்னா நான் உன்மேலே வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு பெருசு என்பதை நான் உனக்கு காட்டுவேன். உலகத்தில் தீமை இல்லாத, உலகமே தீமையினால் தான் நிறைஞ்சிருக்குது, கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. ஆகவே பொல்லாத தீமை நிறைந்த உலகத்தில் தீங்குக்கு உன்னை தப்பிவித்து காக்கிற ஒரே தெய்வம் நான் மட்டும்தான், ஒரே தெய்வம் நான் மட்டும்தான். ஆகவே நீ என்னை மாத்திர உறுதியாக நீ பற்றி கொண்டு நீ நடப்பாய், ஆனால் நான் சொன்ன ஒரு வசனம் கூட தரையில் விடவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனம் கூட விழாமல் நான் பார்த்துக்குவேன்.
ஆகவே சோத்திரம். விட்டு விலகி போனவங்க எல்லாரையும் பாருங்கள். அவங்க முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர் மோசம், சர்ச்சு மோசம். இப்படி சொன்னவங்களாம் போயிடுவாங்க வெளியில். உன் வாயில் எப்போ தேவனை மோசையை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ பேச ஆரம்பித்தாங்களோ அப்போல்லாம் அவங்க வாதையினால் சிக்கினாங்க. அதெல்லாம் சும்மா நினைக்காதீங்க. நமக்கு வாயில் ஜீவனுள்ள தேவன் நமக்கு வசனத்தை ஊட்டி எப்படி ஒரு அப்பா அம்மா நமக்கு ருசியாக சோறாக்கி கொடுத்து படுக்க வச்சு நம்மளை பாதுகாக்கிறான், அது மாதிரி இந்த சபை தாங்க உங்களை பாதுகாத்து கொண்டிருக்குது. காப்பாற்றுகிற சபையவே போதிக்கிற ஊழியனையே நீ தூசணமாக தூக்கி எறிஞ்சின்னா உனக்கு யார் உனக்கு வழி? நீயே உன்னை தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு சமானம். கெட்டுப்போன மக்கள் எல்லாரையும் போய் கேட்டு பாருங்க. முதல்ல அவங்க சொன்ன வார்த்தை ஊழியம் சரியில்லை, சர்ச்சு சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை. அப்படி சொன்னவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. மூட்டை மூட்டையாக வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த சபையை நேசிப்பேன், கர்த்தரை நேசிப்பேன், இங்கே தான் எனக்கு ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே முடிவுக்கு வந்துட்டேன். 366 நாட்களும் தேவனிடத்தில் முழு இறுதியத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பயத்தோடும் தேவனிடத்தில் பயபக்தியாக இருப்பேன். இருக்கலாமா? அப்படி இருக்கலான்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமென். அடுத்தது, ஓய்வு நாளை நான் கனம் பண்ணுவேன். ஓய்வு நாளை நான் கனம் பண்ணுவேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க, கனம் பண்ணும் அது எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிறவங்க கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தது, என் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் என் தேவனாய கர்த்தரை கனம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கும் எல்லா காணிக்கைகளிலும் தசமபாகங்களிலும் கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுத்து அவரை கனம் பண்ணுவேன். ஆமாம், இது நல்லா இருக்குது, இந்த வசனம் நல்லதுதான் சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமேன், அல்லேலூயா. அடுத்தது, உமக்கு நான் சாட்சியாய் வாழ்வேன். என்னை பார்க்குறவங்கெல்லாம் இவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு நான் வாழ்வேன். நானும் என் வீட்டாயிரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமாம், அதுக்காக கர்த்தரை சோத்துறீங்க பார்ப்போம். ஆமேன், ஆமேன் சொல்லிடுங்க. ஆமேன், ஆமேன். அடுத்தது, ஆத்துமா ஆதாயம் செய்வேன். போன வருஷமாக இருக்க மாட்டேன், இந்த வருஷத்தில் என் ஆத்துமா எப்பொழுதுமே இன்னொரு ஆத்மாவை சம்பாதிக்கிறதுல ஆசையாக இருக்க போகுது. ஆமாம், நான் பெற்ற நன்மைக்கு பலனாக ஆத்துமாக்கள் சபைக்கு வருவார்கள். ஆமாம், என் மூலமாய் வருவார்கள் என்று தீர்மானிங்க பார்ப்போம். என் மூலமாய் ஆத்துமாக்கள் வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அநேக ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு வர்றதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதுதான் ஜெபம், இதுதான் ஜெபம். முடிச்சிடலாமா? எங்கள் அன்பாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த செய்திக்காக நன்றி அப்பா. இந்த வருஷம் 366 நாட்களும் அப்பா உமக்கு பயந்து பயபக்தியோடு நடந்து கொள்வேன். ஆமேன். அப்பா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பேன். ஆமேன். என் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கனம் பண்ணுவேன். ஆமேன். நானும் என் வீட்டாரும் உமக்கு நல்ல சாட்சிகளாக இருக்க போகிறோம். அடுத்தது, நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். இந்த வருஷத்தில் ஆத்துமாக்கள் வரப்போகிறாங்க அப்பா. ஆமாம், எங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறபடியினால் உங்கள் சத்துருக்கள் கூட சிநேகிதராவார்கள்னு சொன்னீங்க. அதனால் ஆத்துமா ஆதாயம் பண்ணுறது இந்த வருஷம் லேசான காரியமாக இருக்கும். நிறைய